கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவு அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளை விமர்சித்ததை மைக் கச்சேரியில் பார்ப்போம். கை சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க. ரொம்ப சுலபம். முதல் பெட்டியில நாலாவது பெயர் அக்கா ஜோதிமணியுடைய பெயர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம், கூட்டணி சின்னம், வெற்றி சின்னம், கை சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். பச்சை கலர் பட்டனா நீல கலர் பட்டனா தெரியல. அந்த பட்டனை பார்த்து நீங்க போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. திரு ஓபிஎஸ் இருக்காருல்ல, திரு ஓ பன்னீர்செல்வம், அதாவது சட்டமன்றத்திலமா நான் ஒரு நாள் நகைச்சுவையா எந்திரிச்சு சொன்னேன். என்னோட காரை அப்ப 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, 2 பேரும் கூட்டாளிகள். யாரு? திரு பாதம் தாங்கியும் திரு ஓபிஎஸும் கூட்டாளிகள். அப்போ நான் அப்ப நகைச்சுவையா சொன்னேன், என் காரை எடுத்துட்டு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டீங்க, தவறா ஏறிட்டீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என்னோட வண்டி தான், எடுத்துட்டு போங்க, ஆனா தயவு செய்து கமலாலயம் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சேன். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி வாயை திறக்கவே இல்லை. யார் தெரியுமா எந்திரிச்சு பதில் சொன்னா? என்ன தெரியுமா சொன்னாரு? எங்களுடைய வாகனம் எந்த நேரத்திலையும் கமலாலயம் போகாது, நாங்க எப்ப பார்த்தாலும் எம்ஜிஆர் சமாதியை நோக்கி தான் போவோம் அப்படின்னு போய் தர்ம யுத்தம் ஒண்ணு நடத்திட்டு இப்போ யார் காலில் போய் விழுந்து கிடக்கிறாரு? பிஜேபி காலில் விழுந்து கிடக்கிறாரு. அரசியல் அனாதையாகி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி ஒரு பச்சை துரோகி. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு, தன்னை நம்பி வந்தவங்களுக்கும் துரோகம் பண்ணாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.